வணக்கம் யூடியூப் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் நம்மளுக்கு மாலை வணக்கத்தை சொல்லிக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிலிம் வாய்ஸ்ங்கிற பேரில் வந்து கடந்த சில மாதங்களாக நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம வந்து அந்த ஃபிலிம் வாய்ஸ் யூடியூப் சேனல் வந்து இன்னொரு பேர் மாற்றி, அதாவது பேர் மட்டும் இல்லாமல் வந்து களமே அப்படியே மாறிடுச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து சினிமா இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சமூகத்தில் நடக்கிற விஷயங்களை வந்து நம்ம மக்களுக்கு பயன்படுகிற ஒரு விஷயமா வந்து ஒவ்வொன்றா தேர்ந்தெடுத்து அதை பற்றி நம்ம வந்து பேசணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அடிப்படையில் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலு, நம்மளுடைய கண்டென்ட்டு, நம்ம பேசக்கூடிய விஷயம் எல்லாத்தையுமே மாற்றியாச்சு, நேமையும் மாற்றியாச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம். இதை வந்து ஒரு 2-3 நாள் முன்னாடி சொல்லியிருந்தோம். அதை வந்து ஃபுல் தகவலாக சொல்லலை. நாளையிலேருந்து கண்டிப்பாக வந்து அந்த முதல் வீடியோ கொடுக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்குது. அதனால் வந்து இப்போ வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல்லே வந்து களம்ங்கிற ஒரு பேரில் வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இது எந்த மாதிரியான விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து, இது வந்து எந்த ஒரு அரசியல் கட்சி சார்போ, கொள்கை சார்ந்தோ, ஒரு அடிப்படையான எந்த ஒரு விஷயத்தையும் சார்ந்தோ இருக்காது. இது நம்மளுடைய தனிப்பட்ட விஷயத்தை சார்ந்து, ஆனால் வந்து என்னென்னா கண்டிப்பாக இது மக்களுக்கு பயன்படுகிற ஒரு விஷயமா கண்டிப்பாக இருக்கணுங்கிற ஒரு விஷயத்தை முனைப்போடு தான் நம்ம கண்டிப்பாக இதை இறங்கியிருக்கோம். ஏன்னா வந்து எனக்கு இந்த ஃபிலிம் ரிவ்யூ பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக வந்து ஒரு மனதுக்கு திருப்தி கொடுக்கல. ஏன்னா வந்து நான் மேக்ஸிமம் செய்யக்கூடிய செயல் எதுவுமே வந்து எனக்கு மட்டும் இல்லை, பிறருக்கு அது வந்து பெரிய ஒரு இம்பேக்ட் கொடுக்கணும், அதாவது அது பெரிய பயன்படுற அளவுக்கு ஒரு விஷயமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் எதிர்பார்த்து செய்யக்கூடிய ஆள். இது சொசைட்டிக்கும் பயன்படுற மாதிரி ஒரு விஷயமா இருக்குன்னு நினச்சேன். அதனால் வந்து ஃபிலிம் ரிவ்யூங்கிறது சொசைட்டிக்கு எந்த ஒரு நல்லதுங்கிறது பெருசாக ஒன்றும் ஏற்பட போகிறது கிடையாது. அது ஒரு ரிவ்யூ, கிரிட்டிக்ஸ் அது மட்டும்தான். அதனால் வந்து சமுதாயத்துக்கு எந்த மாற்றமும் ஏற்படக்கூடாது. சினிமா ஒரு பக்கம் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குது, நம்ம என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறோம், அதோட முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஏன் இதை சொல்கிறோம்னா வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் களம் எப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போகிறது கிடையாது. அதாவது ஒரு நாளுக்கு கல்வியாக, ஒரு நாள் பொருளாதாரத்தை பற்றி பேசுவோம், ஒரு நாள் அரசியலை பற்றி பேசுவோம், ஒரு நாள் உலக வரலாறை பற்றி பேசுவோம், ஒரு நாள் வந்து ஹிஸ்ட்ரியை பற்றி பேசுவோம், ஒரு நாள் சயின்ஸை பற்றி பேசுவோம், ஒரு நாள் மெடிக்கலை பற்றி பேசுவோம். இப்படி பல விஷயங்களை வந்து நம்ம பேச வேண்டியிருக்கு, பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா வந்து நம்மளுக்கு தெரியாத விஷயம் எவ்வளோ வந்து உலகத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்ம ஒரு வகையில் திரட்டி அதை பயனுள்ள வகையில் மக்களுக்கு கொடுக்கணும். அதை வந்து ஒரு சில பேருக்கு பயன்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அதனால் வந்து இது பயன்படுற விஷயமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் ஏற்படையில் தான் வந்து நம்ம இந்த விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுங்கிற முயற்சியில் நம்ம இறங்கியிருக்கோம். இப்போ நம்ம செய்யக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது முழுக்க முழுக்க என்னுடைய தற்சார்பு சார்ந்து தான் விஷயமே தவிர யாருடைய பின்புலமாகவோ எந்த ஒரு இயக்கம், கொள்கை, அந்த மாதிரி எந்த அரசியல் பின்புலம் அந்த மாதிரி எதுவுமே வந்து சார்ந்து இருக்காது. ஏன்னா வந்து இதில் எடுக்கக்கூடிய கண்டென்ட்டு, கேள்வி, பதில் அனைத்துமே வந்து அதுக்கு நானே பொறுப்பாகுவேன். ஏன்னா வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம தகவல்களை வந்து நம்ம உண்மையின் அடிப்படையில் எடுக்கப்பட்டு அதுக்கான ரெஃபரன்ஸு நம்ம கொடுப்போம். இப்போ ஒரு புத்தகத்தின் வாயிலாக வந்து ஒரு விஷயத்தை எடுக்கணும்னா அது என்ன புத்தகம், யார் எழுதியிருக்கா, அது எப்படிப்பட்ட புத்தகங்கிற ரெஃபரன்ஸ் கொடுப்போம். அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கான கண்டென்ட் கொடுக்கணுங்கிற நம்ம நினச்சி தான் வந்து இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக இதை வந்து மக்களுக்கும் கண்டிப்பாக சொசைட்டிக்கும் பயன்படுற விஷயமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து நம்ம இந்த சேனலை வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறோங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல வேண்டியது. ஏன்னா வந்து நான் முதல்ல யூடியூப் சேனல் வரும்போது முதல்ல எனக்கு தோன்ற எண்ணமே இப்படி தான் இருந்துச்சு. நம்ம செய்யக்கூடிய செயல் வந்து பிறருக்கு பயன்படுற மாதிரி இருக்குன்னு அப்படின்னு. ஆனால் ஒரு சில காரணங்களால வந்து எனக்கு வந்து அந்த விஷயத்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியல. கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. அதனால் வந்து இதுவே ரொம்ப லேட்டு தான். இதுக்கு மேலே நம்ம வந்து லேட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு காரணத்துக்காக தான் இப்பயே அதை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு முன்முனைப்போட தான் நம்ம வந்து இந்த விஷயத்தை நான் செய்யணும்னு சொல்லி முயற்சி பண்ணி இப்போ இதை பண்ணியிருக்கோம். அதற்கான ஒவ்வொரு ஆயத்த பணிகளும் தொடங்கி அதற்கான வேலைகளும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து நாளையோ இல்லை நாளை இல்லாட்ட மறுநாளோ பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அது கண்டிப்பாக வந்து உலகத்தில் உள்ளவங்க மட்டுமில்லை, இந்தியா மாதிரி ஒரு நாடுகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். கண்டிப்பாக அது வந்து கண்டிப்பாக எல்லோருக்கும் பிடிச்சமான, எல்லாத்துக்கும் தேவையான ஒரு விஷயமா இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் வந்து அதுக்குள்ள விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பாக ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பேச போகிறேன். நான் என்ன விஷயம்னு இப்போ சொல்லலை. அந்த போடுற வீடியோ அன்றைக்கி நீங்கள் பாருங்கள், தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையாக இருக்குன்னு நம்ம சொல்லிக்கிறோம். நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மக்களுக்கும் இந்த சொசைட்டிக்கும் பயன்படுற விஷயமா கண்டிப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதற்கான முனைப்போடு தான் நம்ம செயல்படணுங்கிற நம்ம வந்து இந்த நிகழ்ச்சி வாயிலாக நம்ம சொல்லிக்கிறோம். கண்டிப்பாக வந்து இது வரைக்கும் கொடுத்த சப்போர்ட் வந்து நீங்கள் வந்து இதை ஒன்றும் மேலே கொடுக்கணும், இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து இந்த யூடியூப் சேனல் வாயிலாக மக்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு முனைப்பில் நம்ம வந்து செய்கிறோம். அதுக்கு கண்டிப்பாக சாத்தியமாகும்னு நினைக்கிறேன். அது உங்களோட தயவும் கண்டிப்பாக வேணுங்கிறத இன்றைக்கி நான் வந்து இந்த இன்ட்ரோ நிகழ்ச்சியை வந்து நான் உங்களுக்காக வந்து நான் பேசி சரி அடுத்த கட்டத்தை என்ன செய்யணுங்கிறத நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்லாம் பார்ப்போம்னு நினைக்கிறேன். சரி, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே.